இல்லை ஆளுநர் உரைக்கு 2 தெரிவிக்கும் தீர்மானத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களுமே இது திமுக உறுப்பினர்கள் மட்டும் இது பேசலை. இந்த மின்வெட்டு பிரச்சனையோ அல்லது இந்த 6 சிலிண்டர் விவகாரத்தையோ அல்லது மகளிர் உரிமை திமுக நான் இன்னும் சொல்றேன் சார், திமுக மின்வெட்டை பத்தி பேசுறதுக்கு தார்மீக உரிமையே கிடையாது சார். ஆற்காடு வீரசாமி இருக்கும்போது என்ன நடந்துச்சு வீரசாமி காலத்துல உள்ள நிலைமை தான் இன்னும் இருக்குதா? சும்மா நடிக்க கூடாது சார். அதுதான் அண்ணன் செங்கோட்டை என்ன சொன்னார், நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. ஆற்காடு வீரசாமி உள்ள கதையெல்லாம் நாங்க சொல்லட்டுமான்னு சட்டமன்றத்தில் சொன்னாரு. அதே நிலை நீடிக்குதா? அதே நிலை தான் நீடிக்குது. அதுதான் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குதான் அவர் இத்தனை கொண்ட குழு போட்டிருக்காரு, சிறப்பு படை போட்டிருக்காரு. அதுக்கு என்னென்ன போர்க்கால அடிப்படையில் செய்யணுங்கிறாரு சார். இன்னொன்னு வெப்பம் இன்னைக்கு அதிகமான சூழ்நிலை, தேவைக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு நமக்கு காணாம போயிட்டு தான் அமைச்சர் சொல்றாரு. ஃபீஸ் கரியர் காணாம போதான் கரெக்ட். அதெல்லாம் அதெல்லாம் குற்றப்பிரிவுல காவல்துறை கண்காணிக்க வேண்டியது. அதுக்கும் அவர் சொல்லிட்டாரு எங்க போச்சு, என்னென்ன பண்ணுனாங்க, அது மேல உள்ள வழக்குகளை நாங்க பாக்குறோம்னு சொன்னது எல்லாமே நம்ம. சரி, இன்னைக்கு பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரே சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி திமுக இல்ல அவர் ரொம்ப சிரிக்கிறாரு. எஸ்பி வேலுமணி போய் கை கொடுக்குறாரு. எப்படி அதிமுக ஆதரவு நிலைப்பாடு இருக்காங்க 2 பேருமே? அது அவர் சோபா பத்தி சொன்னோன்னா அவருக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஆனா அவர் சோபா கூடாலே நாற்காலி மேசையெல்லாம் பேசினாரு. அது இவரையும் சேர்த்து சொல்றாருங்கிறது அவர் புரிஞ்சுக்கலையா இருக்கும். அவ்வளவுதான். அவர் சோபா மட்டும் சொன்னாரா, அதோட நிப்பாட்டல. அவர் முதல்வர் விஜய் சோபா, நாற்காலி, டேபிள் மொத்த ஃபர்னிச்சரையும் சொல்லும் போது அதுல உள்ளடக்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமிக்கும் லைட்டா ஒரு பொடி வச்சுட்டு தான் பேசியிருக்காருங்கிறது எங்களுடைய பார்வை. ஆனா அவர் அது தெரியாமலே சிரிச்சிட்டு இருந்தாரு. சரி, சிரிச்சிட்டு போட்டு சிரிக்கிறதுனால தப்பு இல்லையா சார்? சரி, இப்போ நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்ல எஸ்பி இல்ல திடீர்னு இப்போ என்னன்னா திடீர்னு மிக கடுமையாக தாவேக்காவை விமர்சிச்சுட்டு இருந்தாரு சார். ஒன்னே நினைச்சிருங்க சார், திமுகவை எதிர்த்தால் அதிமுக தொண்டன் சந்தோஷப்படுவான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்தா இல்ல அதிமுக எதிர்த்தா ஓகே, இன்னொருத்தர் எதிர்த்தாலும் சந்தோஷப்படுவாங்களா? எங்க ஆளு உள்ளுக்குள்ளயா உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. முதல்வரா இருந்தவர் போய் திமுக இல்ல சார், 3 முறை முதல்வரா இருந்தவர் போய் திமுக ஐக்கியமாயிட்டாரு அதிமுக. அதுக்கு பிறகு நீங்க அங்க பாத்தீங்கன்னா இருந்து பெரிய பெரிய ஜாம்பவனா இருந்தவங்க எல்லாம் திமுக போய் அதிமுக மந்திரிகளா இருந்தவங்க எல்லாம் அங்க போய் ஐக்கியமாயிட்டாங்க. காணாத குறைக்கு ராத்திரி ராமனமே முதலமைச்சர் வர்றதுக்கு திமுக கூட கூட்டணி பேரம் பேசுறாங்க. அப்புறம் நாங்க எங்க போய் சிரிப்போம்? இதெல்லாம் பார்த்தா தான் எங்களுக்கும் ஒரு சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும். சரி, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா காலத்துக்கு பிறகு ஒரு புரட்சி தளபதியா நம்ம சகோதரர் விஜய் வந்திருக்காரு, திமுகவை எதிர்க்கிறாரு. ஆனா எங்களுக்கு சார் சினிமால எம்ஜிஆர் நம்பியாரு சண்டை போட்டா ரசிப்போம், அத நம்பியார் இன்னொருத்த அடிச்சாலும் ரசிப்போம். உண்டா இல்லையா? அதே மாதிரிதான் இங்க சரி திமுகவை இன்னொருத்தர் பண்ணும்போது நாங்க அதை ரசிக்கிறோம். அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்காக எஸ்பி வேலுமணி போய் கை கொடுத்திருப்பாரு. அவர் ஒரு அதிமுக தொண்டன்ல, அதனால கை கொடுத்திருப்பாரு. அத எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. அவரு வாக் அவுட் அதிமுக வாக் அவுட் ஒரு தடவை பண்றாங்க. எஸ்பி வேலுமணி மத்தபடி கொஞ்சம் பேர் உள்ள இருக்கிறாங்க. என்ன கதை அது? சரி, எல்லாமே கழிஞ்ச ஆட்சியில இவங்க என்ன பண்ணாங்க, நேற்று உதயநிதி சொன்ன மாதிரி விலைக்கு வாங்கினாங்க சார் ஒவ்வொருத்தரையா. இப்போ ஏதோ சொல்றாருல, இவர் எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி இவர் மேல பழி போட்டது எல்லாமே கழிஞ்ச திமுக ஆட்சியில நீங்க எம்எல்ஏக்களை எல்லாம் நீங்க விலை கொடுத்து வாங்குனீங்க. வாங்கலன்னு சொல்ல முடியுமா? அந்த ஓபிஎஸ் விலை கொடுத்து வாங்கலையா? வைத்திலிங்கத்தை விலை கொடுத்து வாங்கலையா? மனோஜ் பாண்டியனை விலை கொடுத்து வாங்கலையா? ஐயப்பனை விலை கொடுத்து வாங்கலையா? சொல்லுங்க, எத்தனை எம்எல்ஏக்களை நீங்க ரிசைன் பண்ண வச்சு விலை கொடுத்து